இந்த மரங்கொத்தி பறவை பனிகாலத்துக்கு 4 மாசம் முன்னாடியே உணவை சேகரிச்சு வைக்கும். இந்த மரங்கொத்தி பறவை என்ன பண்ணலாம், ஒரு பட்டு போன மரத்தை தான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணும். அது கிடைக்காத பட்சத்துல தான் நல்ல மரத்தை கொத்தும். இது பனிக்காலம் வர முன்னாடி ஒரு மரத்துல 50,000க்கு மேல கொத்தி தொலை போட்டு உணவை சேகரிச்சு வைக்கும். ஆனா மரங்கொத்தி பறவை ஏன் மரத்தை கொத்துதுன்னு பார்த்தா அதுக்கு அதான் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, மரத்துல உள்ள பூச்சி பட்டையெல்லாம் தேடி பிடிக்கும். அப்புறம் அதை அழகா கொத்த கொத்ததான் இன்னும் ஷார்ப் ஆகும். அதனாலதான் இது மரத்தை கொத்துது. இந்த பறவை அடகாத்து குஞ்சு பொறிச்சா தாய் பறவை இல்ல தந்தை பறவை அது குட்டிக்கு பாதுகாப்பா ஒண்ணு கண்டிப்பா மரத்துல இருக்கும். ஒரு பறவை மட்டும்தான் இறைய தேடி போகும். மரங்கொத்தியோட அழகு அது மண்டையோட ஜாயிண்ட் ஆகி தான் இருக்கும். இது அழகை வச்சு கொத்தி கொத்தி அது மூளை இன்னும் சுறுசுறுப்பா இயங்க வைக்கும். மரம் கொத்தி ஒரு நாளைக்கு 12,000 முறை குறையாம கொத்தும். மரம் கொத்தி நாக்கு நீட்டினா அது அழகை விட எக்ஸ்ட்ரா 10 சென்டிமீட்டர் வெளியே வரும். இந்த மரம் கொத்தி பறவையோட இன்னொரு சிறப்பு அம்சம் இருக்கு. அது மரத்துல 2 ஹோல்ஸ் போட்டு வச்சிருக்கோம். ஒரு ஹோல்ஸ் பாம்பு இல்ல ஏதாச்சும் வந்தா சேஃப்டிக்கு எஸ்கேப் ஆக இன்னொரு பக்கம் ஹோல்ஸ் போட்டு வச்சிருக்கோம். இந்த மரம் கொத்தி பறவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.